அமைச்சர்கள் செய்யலாமா இல்லையாங்கிறது வேறங்க. இதெல்லாம் முறைகேடு இல்லையா? இப்போ இந்த முறைகேட்டில் நீங்கள் இப்போது நேற்றுக்கு ஏவாவிலோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பரிசுத்தமானவர் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறவர், அவர் துறையில் இப்படி ஒரு ஊழல் நடக்குது. அப்போது ஒரு அமைச்சருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஒரு பரிசுத்தமான அமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுவார். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இன்னும் ஏன் துறையில் இப்படி நடந்திருக்கா? இதுக்கு முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க, அந்த கான்ட்ராக்டரை பிளாக் லிஸ்ட் பண்ணுங்கள், இனி என் துறையில் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை, ஒரு பரிசுத்தமான அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை. அதை செய்யாமல் அந்த கான்ட்ராக்டரை காப்பாற்றுவதற்காக 40-50 போலீஸ்காரங்களை குவிச்சு ரோடு போட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க துறையில். அப்போ அதுக்கு பேர் என்ன? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் இந்த துறையில். இதன் விளைவாகத்தான் இன்றைக்கி அவர் மேலே எஃப்ஐஆர் வந்திருக்கு. அப்போது இன்றைக்கி நாளைக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறைகேடை தவிர இன்னும் சில முறைகேடுகள் கூட வெளியே வரலாம். அது வரக்கூடிய காலங்களில் தெரியும்.